வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி இன்னொரு அழகான டிசைனை உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர் சில்க் சாரீ மாதிரி ஏதாவது போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஒரு டிசைன் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மேகம் ஒர்க் மாதிரி, அது அழகாக அந்த கம்மல்லாம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த சாரியோட ப்ளவுஸில் தான் நான் இப்போது அந்த ஒர்க் பண்ண போகிறேன். இதுதான் சாரீ. பார்டர் அழகாக ஒரு மேங்கோ போட்டிருந்தது கம்ப்யூட்டரைஸ்டாக. அதில் லைட்டாக ஒரு சின்ன எல்லோ பார்டர் இருக்குது. கூடவே ஒரு ஜரியும் இருக்குது. அந்த ஜரியில் கொடி மாதிரி ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக போகுது பாருங்கள். இது நெக்ஸ்ட்டு சைட் ஆஃப் த சாரீ. அண்ட் பாடி முழுக்க ட்ரையாங்கிளில் அப்படியே போகிறது. ட்ரையாங்கிள்ஸ் நிறைய லைட் க்ரீன் டார்க் க்ரீனில் இருக்குது. இதுதான் பல்லு அதோடது. ஸோ இந்த முந்தானி பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ப்ரைட்டாக இருந்தது. அதே ப்ரைட் எல்லோவில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்லீவ்ஸ்க்கு எல்லோ கலர் பைப்பிங்கும் நெக்குக்கு க்ரீன் கலர் பைப்பிங்கும் கொடுத்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். நல்ல ப்ராடாக ஒரு டீப்பாக ரவுண்ட் நெக் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இதில் பாருங்கள், நான் கீழவும் பைப்பிங் கொடுத்துருக்கேன். அது கொடுத்தாலே ப்ளவுஸ் ஒரு டீசெண்டாக தெரியும். இதுதான் நம்மளோட சீஃப் மெட்டீரியல். இது வந்து பேக்கெட் வந்து 75 ருபீஸ்னு வாங்கினேன். நான் தனியாக வாங்கினா ஒரு 5 ருபீஸ் ஈச் பீஸ் சொல்லுவாங்க. நான் பேக்கெட் கரெக்டாக 18 பீசஸ் இருந்தது. ஸோ கவுண்ட் கரெக்டாக போய்டும். நான் அப்படியே வாங்கினேன். சாரிக்கும் கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி இருந்தது. இது வந்து சமிக்கி. இப்போ இது ரொம்ப ஃபேமஸ் அண்ட் நியூ அரைவல். இது இந்த குந்தன் ஸ்டோன்ஸ், நாட் சமிக்கி, சாரி, குந்தன் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா கீழே அந்த ஒயிட்டாக பழைய ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். மேலே கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்கோம். இது அடுத்த ஐட்டம். அண்ட் ஃப்ரேம் போட்டே இப்போ நிறையா ஸ்டோன்ஸ் வருது, குந்தன் ஸ்டோன்ஸ். அதில் இது ஒரு மாதிரி டிசைன் ஃப்ளவர் மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸ்மால் சைஸ். அந்த மாதிரி சப்போர்ட்டிங்க்கு ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும். 2-3 டிசைன்ஸ் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் கம்மும் பால் செயின்ஸும் இருந்தால் முடிச்சிடலாம். இப்போது நான் இந்த பீசஸில் வந்து 18 பீசஸில் ஒரு 5 பீசஸ் எடுத்து வச்சுட்டேன். 3 வந்து நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும், ஒரு 2 பீசஸ் ஸ்லீவ்ஸ்க்கும் வச்சுக்கலான்னு. மிச்சம் என்கிட்ட 13 பீசஸ் இருக்குது. அந்த 13 பீசஸை நான் ஈக்வி டிஸ்டன்ஸில் பேக் நெக்கில் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம அப்படியே நம்ம கண்ணுக்கு தோணி ஃபிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் பத்தாமல் போக சான்ஸ் இருக்குது. இல்லை 1-2 நின்று போயிடும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த மெஷர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 26 கரெக்டாக வந்தது. அது அதில் டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 இன்ச்சஸில் அழகாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1 இன்ச் கேப்பில் ஒரு ரவுண்ட் ரெடி பண்ணிக்கலாம் நெக்கில். எதுக்குன்னா நம்ம ஈக்குவலாக அழகாக அதே பார்டரோடு ஒட்டுறதுக்கு நெக்லேருந்து இந்த பீஸ் கரெக்டான டிஸ்டன்ஸில் உட்காரத்துக்காக நான் ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே எவ்ரி 2 இன்ச்சஸில் நம்ம அந்த நான் சொன்ன பீஸை ஒட்ட போகிறோம். பாருங்கள், 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ளவுஸோட நெக் லைன்லேருந்தும் 1 இன்ச் ஈக்வி டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் ஃபுல்லுக்கு. அண்ட் நெக் ஃபுல்லாக ஒட்டுறதுக்கும் கரெக்டாக 2 இன்ச்சஸில் ஒட்டுறோம். ஸோ பர்ஃபெக்ஷன் நல்லா கிடைக்கும் நமக்கு. ஆர்டர் தெரியாது ஒட்டி முடித்ததும். இப்போ அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்காங்கிறதுக்காக. இல்லை 13 பீசஸ் நம்ம வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க கூட பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ்க்கு வேணால் கட் பண்ணிடலாம். பட் 13 கரெக்டாக போயிடுச்சு நான் மெஷர் பண்ணதும், பிளான் பண்ணதும். இப்போ நான் அந்த பீசஸ் எல்லாம் கம் போட்டு இதில் ஒட்டிடுறேன். இது வாங்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி வாங்குங்க. அடியில் வந்து மெலீஸாக ஒரு மாதிரி கிளாத் வச்சுருப்பாங்க, நெட்டட் கிளாத். அது மாதிரி இருந்தால் வாங்காதீங்க. வாஷ் பண்ணும்போது வந்துடும். இந்த மாதிரி கீழே திக்கு கிளாத் இருந்து அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ நம்ம எப்படியும் செக்யூர் ஸ்டிச் போட போகிறோம். அதனால் இது எல்லாம் வராது. நீங்களே பத்திரமாக வாஷ் பண்ணுங்கள். ஓன் வாஷிங். சர்வன்ஸ் கிட்டெல்லாம் கொடுக்காதீங்க. இப்போது நம்ம அந்த பால் செயின் ஒட்டியிருக்கேன். நான் ஏற்கனவே இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். வீடியோவில் காமிக்கல நான் உங்களுக்கு. அந்த நெக்லைன் பைப்பிங் சுற்றி ஸ்டோன் செயினும் பால் செயினும் போட்டுட்டோம். அந்த பால் செயினை இதுக்கும் மேட்ச் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அந்த சர்க்கிள் நம்ம ஒட்டணும் பாருங்கள். அந்த பேட்சை சுற்றி பால் இப்போ கரெக்டாக மெஷர் பண்ணி அதையும் ஒட்ட போகிறேன். ஸோ நெக் லைனில் போட்டிருக்க பார்டரும் இதுவும் ரொம்ப மேட்ச் ஆகிடும். ஒரு செட் மாதிரி தெரியும். அந்த ஆரி ஒர்க் ஃபீல் கம்ப்ளீட்டாக கொடுக்கும் இது. ஸோ ஆரி ஒர்க்கில் எங்கெங்கெல்லாம் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த பால் செயின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்ட் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் முடித்ததும் பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணவே மாட்டீங்க. ஆரி ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும். ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக ஒரு 2000 கொடுத்து ஆரி ஷாப்பில் பண்ண மாதிரி இருக்கும். பட் நம்ம கையால் ஒரு 150 ருபீஸில் நம்ம பண்ணி முடிக்க போகிறோம். இதை டைமும் ரொம்ப ஆகலை. இதுக்கு எனக்கு மொத்தமாக ஒரு 1 ஹவர் ஆயிருக்கும் இது பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஈஸியான டிசைன், பட் கிராண்டாக இருந்தது. நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அதை ஃபினிஷ் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா.
இப்போ நம்ம பால் செயின்லாம் ஒட்டி முடிச்சிட்டேன் நான். ஒவ்வொரு பீஸ் கிட்டவும் ஒரு 5 பீசஸ் நான் சொன்ன அந்த குந்தன் கோல்டு கோட்டட் குந்தன் ஸ்டோன்ஸை ஜிமிக்கி மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஜிமிக்கியில் இருக்க ஹேங்கிங் மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணுறேன். இது ஒட்டும் போது எப்போவுமே அந்த பிளெண்ட் பென்சில் ஹூக்கில் வச்சு ஒட்டுங்க. ஃபிங்கரில் பண்ணிங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால் பென்சிலும் அதுவும் நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக எடுத்து ஒட்டுறேன். நீங்களும் இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் 3 பீஸ் சொன்னோம் இல்லையா, அந்த 3 பீசஸ் அழகாக ஃப்ரண்ட்டில் வச்சு பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸ்லீவ்ஸில் ஒரே ஒரு பீஸ் போதும், நிறைய தேவை இல்லை. கூட சப்போர்ட்டிங்க்கு நம்ம வச்சுருக்க அந்த ஃப்ரேம் பண்ணின குந்தன் ஸ்டோன்ஸை ஒட்டிடலாம். ஸோ கிராண்ட்னஸ் வந்துடும். ஒட்டியாச்சு. இப்போது பால் செயின் பார்டர் போட்டுருங்க. நான் வீடியோவில் அது காமிக்கல உங்களுக்கு. பார்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குந்தன் ஸ்டோன்ஸு அது மேலே ஒட்டுங்க. இது ரொம்ப நியூவாக இருக்குது. இந்த மாதிரி ஷேப்ஸ் நிறையா இருந்தது ஷாப்பில். நான் இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வாங்கினேன். ஏன்னா நிறையா சாரீஸ்க்கு யூஸ் ஆகும் போல் இருந்தது. ஸோ இந்த ஸ்டோனை நிறைய பேர் யூஸ் பண்ணுங்கள். இது ஃப்ரேம் ஸ்டோன். இது கொஞ்சம் காஸ்ட்லி. இது 10 கிராம்ஸ் வந்து 30 ருபீஸ் சொன்னாங்க. நான் வாங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல் ஐட்டமாக இருக்கும் போல் இருந்தது. அங்கங்கே ரேண்டமாக மார்க் பண்ணி எப்போவும் நம்ம பண்ணுற வேலை தான் இது. அதெல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டேன். இது ஸ்டிக் பண்ணதெல்லாம் வரவே வராது. நீங்கள் யோசிக்காதீங்க. ஃபெவிக்ரிலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. யோசிக்காதீங்க, தாராளமாக ஒட்டலாம். இப்போது இந்த கம்மல் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ மேலேயும் சப்போர்ட்டிங் தேவைப்படுது. நான் ஒரு ஃப்ரேம்டு குந்தனும் ஒரு கோல்டு பிளேட்டட் குந்தன் ஸ்டோனும் ஒட்டுறேன். ஸோ அழகாக ஒரு ஜிமிக்கி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே வந்துருச்சு. சூப்பர். இப்போது பெண்டிங் இருக்க இடத்துல ப்ளவுஸில் எங்கெங்கெல்லாம் எம்டி பிளேசஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் சப்போர்ட்டிங்க்கு அந்த ஃப்ரேம்டு குந்தன் ஸ்டோன்ஸை ஒட்டி முடிச்சிடுறேன். இது ரொம்ப ஈஸியான ஒர்க். ஸ்டிச் பண்ண வேலை கூட இல்லை இதில். பட் ஸ்டிச் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் ஒரு மைன்யூட்டாக ஒரு ஹோல் இருக்குது. 0 சைஸ் நீடில் வச்சு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் டைம் இருக்கும் போது. பட் ப்ரெசண்ட்டாக முடிக்கும் போது டக்குன்னு முடித்து எடுத்து வச்சுருங்க ப்ளவுஸை. அப்புறம் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணும்போது 0 சைஸ் நீடில் எடுத்து சேம் கலர் த்ரெட் எடுத்து அழகாக மேலேயே ஸ்டிச் பண்ணி விடுங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும் ப்ளவுஸ், பயப்பட வேண்டாம். இப்போ செக்யூர் பண்ண போகிறோம். நான் சேம் கலர் த்ரெட் எடுத்துட்டுருக்கேன். நம்ம ஒட்டின பால் செயினையும் இந்த ஸ்டோன் இருக்குது பாருங்கள், அதில் ஏற்கனவே அதையும் சேர்ந்த மாதிரி ஒரு டேக் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் இது. ஸோ வரத்துக்கு சான்ஸே இல்லை. குந்தன் ஸ்டோன்ஸ் எப்போவுமே வராது. நல்ல கம் போட்டு ஒட்டுங்க குந்தன் ஸ்டோன்ஸு. சும்மா டாட் மாதிரி சின்னதாக வச்சிங்கன்னா கொஞ்சம் வரவும் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கம் போட்டு நல்லா பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். பட் எந்த வேலை பண்ணாலும் பொறுமை வேணும் உங்களுக்கு. அதை விட அவுட்புட் இப்படி இருக்கும்னு நம்ம கோல் மைண்டில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனிதிங் இஸ் பாசிபிள். கண்டிப்பாக இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஈஸி மெத்தட், குயிக்காக முடியுது, எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சாரீ எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஏற்கனவே இருக்க சாரியோட ப்ளவுஸு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். மெட்டீரியல் வாங்கி அது வந்து ரெனியூ ஆகிடும். ஸோ உங்களுக்கு கட்டும் போது புதுசாக கட்டுறோங்கிற ஃபீல் வரும். அந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே போய் மெட்டீரியல் வாங்குறீங்க, இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இப்போ நான் வந்து நெக்லைன் ஃபஸ்ட்டு ஒட்டியிருந்தேன் பாருங்கள். அந்த நெக்லைனையும் ஸ்டிச்சஸ் போட்டு சேஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேர் மெட்டீரியல்ஸ் வச்சுக்கோங்க. அந்த குந்தன் ஸ்டோன் வாட் எவர் கொஞ்சம் ஒரு 4-5 பீசஸ் வந்து குஷனில் வச்சுக்கோங்க. ஏதாவது ரிப்பேர் ஒர்க் வேணும்னா அப்போ எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்க ஸ்லீவ்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ ரொம்ப கிராண்ட் ஆகிடுச்சு. இந்த குட்டி குட்டி பாருங்கள் லீஃப் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஸ்டோன்ஸ். இதுதான் ஃபினிஷ்டு சாரீ. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ் டிசைன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அழகழகாக சாரீ கட்டுங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.